ஹாய் கைஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிக்கும். பப்ளிக் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். அவங்க அக்கா கூட நின்றுட்டாங்க கிராஸ் பண்ணாமல். நம்ம வண்டியை தான் பார்க்குறாங்க. ஹை கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். முதல்ல இந்தியாவில் லான்ச் பண்ண ஆன்-ரோட் ஆஃப்-ரோட் வண்டினா அது Yazdi 250 கிளாசிக் தான். 1980 மாடல் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் 248.5 cc 2-stroke ஏர் கூல்டு இன்ஜின், கிக் ஸ்டார்டர், மேக்ஸிமம் பவர் 13 bhp at 4750 rpmல, மேக்ஸிமம் டார்க் 2.1 kgm at 3500 rpmல, டிரான்ஸ்மிஷன் 4-speed கியர் பாக்ஸ், டாப் ஸ்பீட் 110 km/h போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக்ஸ், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் அண்ட் ஹைட்ராலிக், ரியர் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக் அண்ட் செக்கப்சர்ஸ். டைமென்ஷன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2000 mm, ஹைட் 750 mm, வித் 750 mm, ஹைட் 1100 mm, வீல் பேஸ் 1350 mm, வெயிட் 131 கிலோ, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm. இப்படி ஒரு விண்டேஜ் லெஜண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வேறு லெவல். ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி வந்து சேல்ஸுக்கு இருக்குது. Yazdi கிளாசிக் 250 சிங்கிள் சிலிண்டர் டூயல் சைலன்சர். வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 98% வந்து கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பெயிண்டிங்கெல்லாம் செம்மையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் எல்லாமே நல்லா இருக்குது. ஷோரூம் கண்டிஷன் மாதிரி பெயிண்டிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம நிழல் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி டேங்கில். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் ரிப்ளை. இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் வாங்க. வண்டியோட புக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம், இதையும் பாருங்கள். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா கிக்கரும் கியர் ராடும் ஒரே கியர் ராடு தான். இப்படி ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ லைட்டாக பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கியர் மேலே, பாக்கி கியர் எல்லாமே கீழே. கமான் கைஸ், வா, நல்லா இருக்கு புல்லிங். வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. 1990 மாடல், 1980 மாடல். இங்கே 2 ஓனர். புக் வந்து ஆர்டிஓவோட இதெல்லாமே இருக்குது, ரெக்கார்டில் இருக்குது. ஸோ எஃப்சி காட்டுறது ரொம்ப ஈஸி. எஃப்சி மட்டும் கரண்ட்டில் இல்லை, எஃப்ஐ இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இல்லை. விண்டேஜ் வெஹிக்கிள்ங்கிறங்காட்டிக்கு அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஓடல, அது என்னென்னு பார்க்கணும். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். சின்ன சின்ன வேலை இருக்குது, ஒரு 2% வேலை இருக்குது வண்டியில் வேலை இல்லாமலாம் இல்லை. பட் நல்லா இருக்குது வண்டி. இன்ஜின் பீட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. சைலன்சர் பீட் எல்லாமே நல்லா இருக்குது. புல்லிங் பீட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டி வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது. நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். யாரும் வரவில்லை பின்னாடி. நல்ல புல்லிங் நல்லா இருக்குது. இந்த சைலன்சர் பீட் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். பப்ளிக் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். அவங்க அக்கா கூட நின்றுட்டாங்க கிராஸ் பண்ணாமல். நம்ம வண்டியை தான் பார்க்குறாங்க. நாடா வண்டி பெருசாக சத்தம் போட்டு வருது. வண்டி நல்லா மிரட்டலாக தான் இருக்குது. பழைய 2-stroke இல்லையா, அந்த மிரட்டல் அப்படியே இருக்குது. இப்போ த்ராட்டில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து அப்படியே இந்த
பீட் வந்து டக் 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 நல்லா இருக்கு, செமையாக இருக்கு. எந்த மாற்றம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஆஃப் ரோடு இழுத்துட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். ஆஃப் ரோடில் இந்த சஸ்பென்ஷன் வண்டி நல்லா இருக்குது, செமையாக இருக்கும். எந்த இதுவும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை சஸ்பென்ஷனில். பார்த்தீங்களா, அப்போ ஆஃப் ரோடு எனக்கு வரணும். சஸ்பென்ஷன்லாம் செமையாக இருக்குது. ஸ்லிப்பரியாவில் எதுவுமே இல்லை. டயர்ஸ் ரெண்டுமே புதுசு இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் புது டயர்ஸு, அதனால் கிரிப்பு நல்லா இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you all, bye.